தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வளர்ச்சி உண்மையிலே வருகிறதா இல்லைனா வெறும் மீடியா உருவாக்கக்கூடிய ஒரு இமேஜ் பில்டப்பா அப்படிங்கிற பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பிஜேபியினுடைய வளர்ச்சி உண்மையா அப்படிங்கிற அந்த ப்ரோ சைடில் பார்த்தோம்னா ஓட் ஷேர் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பிஜேபி தலைவர்கள் பல்வேறு பேட்டிகளில் தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார்கள். இதுக்கு மிக முக்கியமாக கடந்த தேர்தல்களில் பிஜேபியினுடைய ஓட் ஷேர் வந்து வெகுவாக உயர்ந்திருக்குது. அது என்டிஏ அலைன்ஸில் இருக்கும் போதும் சரி, என்டிஏ அலைன்ஸில் அதிமுக இல்லாத போதும் தொடர்ச்சியாக நாங்கள் உயர்ந்து கொண்டே வருகிறோம். அப்போது இந்த இன்ஸ்டன்டான வேவ் இல்லைனா கூட எங்களுக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி எங்களான வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர்கள் கூறிக்கொண்டே வராங்க. ஆனால் மிக முக்கியமாக இவர்கள் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு மத்தியத்தில் ஆளக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் லெவல் லீடர்ஷிப் இம்பாக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது யாரை கூப்பிடுறாங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பிராண்ட் இமேஜ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி மத்திய அரசினுடைய ஸ்கீம்கள், பல ஸ்கீம்களை வந்து இங்கே தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் பரப்ப வச்சிருக்கிறோம். அது கேஸாக இருக்கட்டும், ஹவுசிங் ரிலேட்டடான ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இல்லை டாய்லெட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸை கிராஸ் ரூட் லெவலில் அடிமட்டத்து வரைக்கும் நாங்கள் தமிழகத்தில் பரப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழகத்தில் கூறிக்கொண்டே வரார்கள். மெயினாக இவர்கள் திருப்பி சொல்றது சென்ட்ரல் கனெக்ட் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக லீடர்ஷிப் ஃபேஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் திரு கே அண்ணாமலையினுடைய மிக முக்கியமான அக்ரெசிவான பல்வேறு பேச்சுக்களும் சரி, கரப்ஷன் அலிகேஷனை திமுகவுக்கு எதிராக அவர் எழுப்பிய விதங்கள்லையும் சரி, அதே மாதிரி யூத்தோடைய மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கரம் இருக்குது அப்படிங்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே வரார்கள். ஆனால் இது அத்தனையுமே ஒன்றுத்துக்கும் உதவாத ஒன்று அப்படிங்கிறத திமுகவினுடைய அன்பு உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களையும் இவர்கள் அத்தனை பேரையுமே பெருங்காய டப்பா, காலி பெருங்காய டப்பாங்கிறத நிதர்சனமாக விமர்சித்து கொண்டே வருகிறார்கள். அதிலும் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டு வருகிறார்கள் திமுகவின் உடன்பிறப்புகள். இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு விசிபிள் ஃபேஸ் உருவாகி இருக்குது அப்படிங்கிற அந்த நெரேட்டிவையும் பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து செட் பண்ணிக்கிட்டே வராங்க. இதில் மிக முக்கியமாக சோஷியல் மீடியா அண்ட் நெரேட்டிவ் கண்ட்ரோலை வந்து யூடியூப், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப்லேயே வந்து எங்களுக்கு ரீச் அதிகமாக இருக்குது. டிஜிட்டல் லெவலில் நாங்கள் பாலிடிக்ஸை பிஜேபி தான் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே வருகிறார்கள். இதில் மிக முக்கியமாக அர்பன் மிடில் கிளாஸ் சப்போர்ட், அதாவது கிராமப்புறத்தை தாண்டி நகர்ப்புறத்துங்களில் மிடில் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது போக ஐடி எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லைனா தொழில்துறையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளுக்கு பிஜேபி மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய தலைவர்களும் சரி, பிஜேபி களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொண்டர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பேசிக்கொண்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது அர்பன் பாக்கெட்ஸில் பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறத பல தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த தேர்தல்கள்லையும் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே ஒரு மீடியா இமேஜ் மட்டும்தானா அப்படிங்கிற அந்த ஒரு கவுண்டர் சைடை நம்ம பார்க்கும்போது கிரவுண்ட் லெவலில் பிஜேபிக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மையாக தெரியப்படுகிறது. ஏன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸுங்கிறது ஒரு கேடரோட ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கிறது. அதில் பிஜேபிக்கு வந்து மிக குறைந்த லெவலில் தான் இருக்குதுங்கிறது தான் மிக நிதர்சனமான உண்மையாக நம்ம பல்வேறு தேர்தல்களில் பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போ ரூரல் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ரீச் வந்து சுத்தமாக இல்லைங்கிறதும் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்க்கப்படுகிறது. அப்போது ஸ்டூடியோவில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, கிராமத்தில் இன்விசிபிள் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதாக அறியப்படுகிறது. மொத்தமாக திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸாக தமிழகத்தில் நிலவி இருக்கக்கூடிய, பரவி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அப்போது திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய 50+ வருட வாழ்க்கை வந்து திராவிடியன் பாலிடிக்ஸை சார்ந்து இயங்கி கொண்டே இருந்திருக்கிறது. அப்போது அந்த சமூக நீதி பார்வையை வந்து ரொம்ப வேறா பாய்ச்சி நிற்கக்கூடிய தமிழகத்தில் இந்த அடித்தளம் உடைக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் 1% கூட முடியலைங்கிற ஒரு கருத்தும் நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அது போக ஒட்டுமொத்தமாக அலைன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய காரணம் மட்டும்தான் இன்றைக்கு பிஜேபி தனியாக எந்த இடத்துலையும் கண்டெஸ்ட் பண்ணுனா 0.01% கூட அவர்களால் வாக்கு சதவீதத்தை எடுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு நெரேட்டிவும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அது போக ஏஐடிஎம்கேனுடைய சப்போர்ட் இல்லாமல் சீட் கன்வர்ஷன், ஒரு சீட்டுங்கிறது வந்து கூட
அவர்களால் பண்ண முடியாதுங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ ஓட் ஷேரு கண்டிப்பாக சீட்டாக மாறாது அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. அது போக தமிழகத்தினுடைய ஒரு கல்ச்சுரல் அண்ட் லாங்குவேஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த மொழிக்கு எதிராக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதுவும் ஹிந்தியை இம்போஸ் பண்ற, ஹிந்தியை திணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியை தமிழகம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது. அதே மாதிரி வடக்கிற்கும் தெற்குக்கும் உண்டான அந்த ஒரு நெரேட்டிவ், அந்த ஒரு எதிர்ப்பை இன்னும் தமிழகம் உயிர்ப்புடன் வைத்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் அடையாள அரசியல் பிஜேபிக்கு மிக மிக பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறதையும் நம்மளால் தவிர்க்க முடியாது. அதாவது உண்மை என்னன்னா, பிஜேபி வளர்ச்சிங்கிறது லைட்டாக இருக்கிறதாக கிரவுண்ட் லெவல்ல அனலைஸ் பண்ணும்போது தெரியும். ஆனா இது இன்னும் பவர் கன்வர்ஷனாக மாறுறதுக்கு குறைந்தது இன்னும் ஒரு 50 ஆண்டு டு 60 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தேர்தலை உற்று நோக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் பல பேர் கருத்தாக இருக்கிறது. அப்போ growth in visibility is always not equal to growth in victory. அப்போ நம்மளுக்கு கண் முன்னாடி தெரிகிற எதுவுமே அபரீதமாக வளர்ச்சி அடைற மாதிரி தெரிந்தால் கூட அது நேரடியாக வெற்றியை பெறுமா ஆனால் ஒட்டுமொத்தமாக அது இந்திய கால சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எட்டாக்கணியாகத்தான் இருக்கிறது. அடுத்தடுத்த காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.